பல்லவன் காயத்ரி லவ் பண்றதுனால, இன்னும் என்னென்ன பஞ்சாயத்துலாம் வரப்போகுதோ அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பல்லவன் ஒரு பக்கம் ஜாலியா தான் இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில எல்லாருக்குமே லவ் செட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம வானதிக்கும், பாண்டிக்கும் கல்யாணம் ஆக போகுது. நம்ம சேரன், சந்தா அதே மாதிரி நம்ம பல்லவன், காயத்ரிக்கு கூட லவ் செட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ சோழனுக்கும், நிலாவுக்கும் மட்டும் தான் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது அப்புறம் ஒரு பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒண்ணு சோழன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுர்றாங்க. இப்ப தான் நிலா வந்து எப்படியாவது சோழன வந்து மனசார ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் பண்ற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சோழன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்க இந்த நிலாவும் இங்கேருந்து போனா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நிலா வந்து சோழன தேவனா மட்டும் யூஸ் பண்ணிக்கிருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மட்டும் சொல்லிருவாங்க. ஆனா மத்தபடி சோழன் வந்து ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு உரிமை எடுத்து ஏதாவது பண்ணான் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நிலாவுக்கு பிடிக்காது அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நிலா இந்த வீட்ட விட்டு போனா மட்டும் தான் அ சோழனோட அரும தெரியும். அந்த வீட்டோட மதிப்பு தெரியும் அப்டின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க தான். அவங்க கூட வாழ்ந்தா நல்லாருக்கும். இந்த வீட்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்பானவங்க, பாதுகாப்பானவங்க அப்டின்னு மத்த இடத்தலாம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நிலாவுக்கு அந்த ஃபீல் வரலையா? ஃபேமிலி எல்லாருமே நல்ல ஃபேமிலி தான். ந நல்ல அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் நல்லவங்க தான். இவங்கள மாதிரி நல்லவங்க எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலா வந்து, பேசாம சோழன் கூடயே வாழலாம்ல. சரி ஓகே இதெல்லாம் வந்துட்டு நெறைய பேர் வந்து சொல்ற ஒரு சில கமெண்ட்ஸ் தான் வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து வீட்ல சொல்லிட்டு வந்துருவாரு. அதாவது வானதியோட வீட்ல போயிட்டு, இப்போதைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் என் கல்யாணத்த பத்தி பேசிக்கலாம். வீட்ல மூத்தவர் ஒருத்தவர் இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகாம நம்ம கல்யாணம் பேச்சு பேசுறது எனக்கு சரிப்பட்டு வரல. ஆனா கண்டிப்பா நான் வானதிய தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியே சொல்லுவாரு. அப்போ என்னை கழட்டி விடுறேன் அப்படி இப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துச்சு இருந்துட்டு என்னாச்சு பாண்டி? அதான் நான் தான் சொன்னேன்ல பாண்டி நேத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்ல. இன்னும் அவங்களோட வாழ்க்கையில இப்ப தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது. அது கல்யாணம் வரைக்கும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாரும், அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் வானதிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்போ பாட்டி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சேரனா இருந்துட்டு, "ஏன்டா பாண்டி இப்படி பண்ண? பொண்ணு பார்க்க போக வேண்டான்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொன்னையா? அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப உனக்கு என்னதான் ஆச்சு? என்னதான் நீ பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நடேசன் வந்துட்டு, "நீ பண்ணது கரெக்ட்டு. அந்த பொண்ணு பார்க்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண பார்த்தியா? இதுதான் சிறப்பு." அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு. உடனே நிலா இருந்துட்டு, "கொஞ்சம் பேசாம இருங்க அங்கிள். அந்த பொண்ணோட சைட்லருந்து யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். பாவம்ல வானதி. பாண்டிய கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையோட இருந்திருக்கும். பொண்ணு பார்க்க வர எதிர்பார்ப்போட இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஆனா பாண்டி வந்து நெனச்சு பார்க்குறாங்க, "ஸோ இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே நிலா. வானதிய பத்தி இவ்வளோ தூரம் நெனச்சு பார்க்குறாங்க. ஆனா வானதி இருந்துட்டு இவங்கள வீட்ட விட்டு வெளியில விரட்டணும்னு நெனைக்கிறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சு பார்த்துக்கிறாங்க. சோழன் வந்துட்டு, "எதுக்குடா என்கிட்ட சொன்ன? என்கிட்ட சொன்ன உடனே ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு பொண்ணு பார்க்க போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே இத பத்தி மட்டும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. வானதி வீட்ல இருந்து உடனே பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொன்ன உடனே நம்மளால போக முடியுமா? நம்மளால இத சமாளிக்க முடியுமா? என்ன ஏதுன்னுலாம் பார்க்க வேண்டாமா? எனக்கு முன்னாடி சேரன் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் வந்துட்டு, "டேய் அதுக்கு தான் நான் வந்து பொண்ணு பார்த்துட்டேன் இல்லடா. எனக்கும் சந்தாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டுருக்கோம். இப்ப தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருவோம்டா. அதுக்காக உங்க கல்யாணத்த தள்ளி போடாத. இத்தன நாளா எனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டுட்டு இருந்த. இப்ப அந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு பாண்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, என்னதான் இருந்தாலும் மூத்தவன் இருக்கும்போது 2வது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க ஏற்கனவே சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கே அவ்வளோ பேச்சு பேசுறாங்கண்ணே. இது மட்டும் நடந்துச்சுன்னா இன்னும் அதிகமா பேசுவாங்க. உனக்கு சந்தாவ பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஊர்க்காரங்கலாம் என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது சரிப்பட்டு வராதுண்ணே. என்னதான் இருந்தாலும் பரவால்ல.
பரவால்ல. இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும் பரவால்ல. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே எனக்கு கல்யாணம் ஆகும். அப்பதான் நான் கல்யாணமும் பண்ணுவேன். அதுவரைக்கும் என்னை யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "உன் சைடு மட்டும் யோசிச்சா எப்புட்றா? நம்ம குடும்பத்த மட்டுமே நீ யோசிக்கிறியே! அந்த பொண்ணையும், அந்த பொண்ணோட குடும்பத்தையும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் யோசிக்காம இருப்பேனேண்ணா! நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு தாண்ணா வரேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாண்டி சொல்றீங்க? போய் பேசிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஆமாங்க. நான் போயி வானதியோட வீட்ல போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். என் மனசுல என்ன பட்டுச்சோ அத போய் சொல்லிட்டேன். வானதிய என்னைக்குமே நான் வந்து கைவிட மாட்டேன். அதுக்காக உடனே எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க வீட்ல நெனச்ச உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்னண்ணே பண்ண முடியும்? அதுக்கு மீறி அவங்க மனசு மாறுனாங்கன்னா, மனசு மாறிக்கிறட்டும். நான் இவ்வளோ தூரம் பொறுமையா சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்மளோட சூழ்நிலைய. இப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா, உடனே நானும் கல்யாணம் பண்ணிக்கிருவேனே. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளால வெயிட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அவங்க வீட்ல வெயிட் பண்ண வச்சிருந்தாங்கன்னா, பண்ணட்டும். இல்ல வேற இடத்துல நாங்க மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி தரப்போறோம் அப்டின்னா, கல்யாணம் பண்ணி குடுத்துறட்டும். அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பாண்டி நீங்க இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. வானதி இதுக்கு ஒண்ணும் சொல்லலையா? அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, அவ எப்படி சொல்லாம இருப்பா? ஏதாவது சொல்லத்தான் செய்வா. அவளோட சுயநலத்துக்காக மொத்தத்தையும் நம்ம எதிர்த்து இருக்க முடியாது இல்லையா? இப்ப அவங்க வீட்ல சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால உடனே நிச்சயம் வைக்கணும், உடனே கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்கா. இதே இது அவங்க வீட்ல சம்மதிக்கல அப்படின்னா, அவ அங்க தானே பொறுமையா இருந்தாகணும். எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. எல்லாத்தையும் எடுத்து கவுத்தோன்னு என்னால பண்ண முடியாது. மத்தவங்களலாம் யோசிக்காம என்னால பண்ண முடியாது. இந்த குடும்பத்துல எல்லாருமே இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே இந்த குடும்பத்துல, இந்த வீட்ல முக்கியமா இந்த வீட்ல அ நம்ம வீடு சொந்த வீடுன்னு ஆனதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கிறோம். இது இப்போ எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. நான் என்னைய மட்டும் நெனச்சு பார்க்கக்கூடாது. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நெனச்சு பார்க்கணும். நான் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது யாருக்காவது பாதிக்குமான்னு நான் யோசிச்சு பார்க்கணும்ல, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்ன நான் வானதிய ஒண்ணும் கல்யாணம் பண்ண மாட்டேன்லாம் அவங்க வீட்ல போய் சொல்லிட்டு வரலைல. கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசன் வந்துட்டு, "நீ சொல்றதும் சரிதான்டா. முதல்ல சேரன் சந்தாவோட கல்யாணத்த முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள பார்த்துக்குவோம். நான் கூட யோசிச்சேன். அந்த பொண்ணு ரொம்ப அவசரப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பரவால்ல நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாங்க. உடனேனே என்னண்ணே இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. என்ன பாண்டி நான் இருக்கிறதுனால தான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது, என்னண்ணே நீங்க இப்படி பேசுறீங்க? அப்படிங்கும்போது வேகமா சேரன் போய் பாண்டிய கட்டிப்பிடிச்சுட்டு, நீ நம்ம குடும்பத்த பத்தி யோசிக்கிற பாத்தியா? ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நிலா வந்து சோழன பார்த்து முறைக்கிறாங்க. பாரு எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி அந்த பார்வைக்கு அர்த்தமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து காலையில நம்ம நடேசன் வந்துட்டு பஜார் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சைட் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியா இந்த காயத்ரி கூட நம்ம பல்லவன் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே இவன் என்ன படிக்கிற வேலைய விட்டுட்டு இந்த பொம்பள பிள்ளைட்ட போய் பேசிட்டு இருக்கிறான். இந்த பிள்ளை ஏற்கனவே இந்த சோழன தேடி வீட்டுக்கு வந்த பிள்ளைல, இந்த பிள்ளைகிட்ட இவன்கிட்ட என்ன பேச்சு? ஒருவேள மறுபடியும் இந்த நிலா கூட ஏதாவது பிரச்சனை ஆயி போச்சுன்னா, ஏதாவது பேசுறதுக்கா இருக்குமோ? காயத்ரி இந்த பொண்ணு கூட சோழன நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இந்த பல்லவன் கிட்ட கேட்டுட்டு இருப்பானோ? எதுக்குத்தான் இப்படி பசங்க இப்படி பண்றாய்ங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டு பேச போறாரு. "என்னடா பண்ணிட்டு இருக்கிற இங்க? காலேஜுக்கு போகாம இந்த பொண்ணு கூட என்னடா பேச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "நான் எங்க போனா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சரி. ஏம்மா நீ காலேஜுக்கு போலையா? எதுக்கும்மா நின்னு பேசிட்டு இருக்க? நீ வந்து ஏற்கனவே சோழன கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு எங்க வீட்ல வந்து உட்காந்தவ தானே! இப்ப என்னம்மா பேசிட்டு நிக்கிற? அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்டின்னு சொல்லி சொல்லும்போது, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத பல்லவா! படிக்கிற வேலைய மட்டும் பாரு! அப்டின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. உடனே இவருக்கு பல்லவனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இவரு எப்டி நம்ம விஷயத்துல தலையிடலாம்? அப்டின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.